பிரம்மாவை பற்றியெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அவர் தலையில பிறந்தாங்களாம், தோல்ல பிறந்தாங்க, துடையில பிறந்தாங்கன்னு. நான் 35 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன். இந்த மாதிரி டெலிவரி கேஸ் நான் இதை அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர். அப்படி சொல்லித்தான் அதை சொல்லுவார் அவர். இப்படி ஏதாவது ஒரு டெலிவரி கேஸை இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாவேஸ் ஐயர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க, இந்திய மாணவர்கள்லாம். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னங்க ரொம்ப செலவாகுது, என்ன செய்யணும்னு தெரியல. ஆலோசனை சொல்ல, ஒன்றும் பேசாம நீ கறி சாப்பிடு இங்க வரைக்குங்கிறாரு. ஐயோ கறியா, என்னென்னமோ போடுவானே, பரவாயில்ல அதெல்லாம் சாப்பிடு, அங்க இந்தியாவில் போய் நம்ம சைவமா இருந்துக்கலாங்கிறாரு அவரு. இங்க மாட்டுக்கறி தான் பரவாயில்ல சாப்பிடுங்கிறேன், அங்க போய் பண்ணிக்கலாம்னாரு அவரு. அதே அவருடைய வாழ்க்கை வரல, எனது நினைவலைகள் இருக்கார் டி.எஸ். ராஜா. அதுல சொல்றாரு, வாவே செய்யறத நான் ஆலோசனை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கறி சாப்பிட்டு தான் இருந்தேன். அது தெரியாம உண்மையை சொல்லிவிட்டாரு, இல்லை மறைச்சிருப்பேன். இப்போ ஐயரா தான் எழுதியிருக்க மாட்டான், அப்ப தையாவும் வெளிப்படையா எழுதிட்டான். இன்றைய தலைப்பாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வந்து ஜாதி ஒழிப்பில் திராவிடர் இயக்கம். 2 செய்தி தான். திராவிடர் இயக்கமும் சுயமரியாதை இயக்கமும் ரெண்டுமே குழப்பமான ஒரு செய்தி தான். ஏன்னா திராவிடர் இயக்கம் என்று சொல்லப்படுகிற நீதி கட்சி 1916 தொடங்கிடுச்சு. ஆனா சுயமரியாதை இயக்கம் 1925 தான் தொடங்குச்சு. ஆனால் பின்னால் இரண்டும் ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பது மட்டும்தான். சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு சுயமரியாதை இயக்கத்திற்கும் திராவிடர் இயக்கத்திற்கும். திராவிடர் இயக்கம்னா ஏறக்குறைய இப்போது தேர்தல் நிற்கிற கட்சியிலையும் திராவிடர் இயக்கங்கிறாங்க, நிற்காத நம்மையும் திராவிடர் இயக்கங்கிறாங்க. அதனால சில விமர்சனங்களோட எல்லாம் சேர்ந்து நம்மோட சுமக்க வேண்டிய தேவையும் வந்து விடுகிறது. எப்படி இருந்தாலும் திராவிடர் இயக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த நீதி கட்சியின் தொடக்கம், அதை செய்தவர் எல்லாருமே வந்து பெரியாரை போலவே தான். அவர்கள் யாரும் ஏழைகள் அல்ல, யாரும் ஜாதி படிநிலையில் குறைந்தவர்கள் இல்லை. எல்லாம் வந்து தங்களை உயர் ஜாதியாக சொல்லிக் கொள்ளுகிற ஜாதியை சார்ந்தவர்களாக தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்குள் இருந்த கருத்து வந்து ரொம்ப முற்போக்கான கருத்தை தாங்கியவர்கள் அதில் இருந்தார்கள். குறிப்பாக தியாகராயரை விட நாம் டி.எம். நாயரை சொல்லலாம். டி.எம். நாயரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பெரிய மருத்துவர், அதையெல்லாம் சொன்னாங்க. அவர் மருத்துவர், ஆனால் அவர் பகுத்தறிவாதியாகவும் இருந்தார். சேர்ந்து ரெண்டும் பார்க்க, ஒரு பகுத்தறிவாதி, ஒரு மருத்துவர்னா முதல்ல மருத்துவம் முடிஞ்சு எம்டி முடிச்சு அதுக்கும் பாரிஸ்ல போய் தான் இஎன்டி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்டவர். அவரை பார்க்கணும்னா திராவிட இயக்கத்தின் ஆவணங்கள்னு சிலதெல்லாம் வந்திருக்கு. அதுல அவருடைய ஸ்பர்டங் பேச்சு அப்படின்னு ஒரு சொற்பொழிவு இருக்கும், சர்ப டேங்க்ல பேசுனது. அது இப்போதும் அந்த பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து 1917 பேசுறாரு. 17 பேசின பேச்ச முன்னால அவருடைய பேச்சுன்னு காட்டாம படிச்சிட்டோம்னா அது எல்லாமே பெரியார் பேசின மாதிரிதான் இருக்கும். அப்படிப்பட்ட இதுதான். இன்னும் சொல்ல போனா வேடிக்கையா பலதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுல பிரம்மாவை பற்றியெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அதுல கூட அவர் சொல்லுவார், பிரம்மாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அவர் தலையில பிறந்தாங்களாம், தோல்ல பிறந்தாங்க, துடையில பிறந்தாங்கன்னு. நான் 35 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன், இந்த மாதிரி டெலிவரி கேஸ் நான் இதை அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர். அப்படி சொல்லித்தான் அதை சொல்லுவார் அவர். இப்படி ஏதாவது ஒரு டெலிவரி கேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனங்களை வைத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்போது டிப்ரெஸ்ட் கிளாஸ் தான் அவங்க. பின்னால்தான் அந்த வார்த்தை மாறி இப்போது எஸ்சி என்ற பட்டியலா வந்தது. முதல்ல அது டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்று தான் சொல்லப்பட்டது. ஆங்கிலேயர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டிசி பட்டாம்பாங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவே தனியா கொடுப்பாங்க. ஆனால் அப்படி வார்த்தை கிடையாது. நம்மளால புழக்கத்துல வந்துச்சு டிசி பட்டா டிப்ரெஸ்ட் கிளாஸ், அதற்கான கொடுக்கப்பட்ட அந்த இதுதான். ஆனால் அவர்கள் தங்களுடைய தோழர் சொன்னார்ல, அவருடைய 20 டிசம்பர் அந்த 16 அவர் கொடுத்த டிசம்பரில் கொடுத்த அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனலாதார் பேரறிக்கை, அதில் ஜாதி ஒழிப்பை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அதிலே ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவார்கள். அதுல பார்ப்பனர் தன்மையை பற்றி, அதுல என்னென்னலாம் நமக்கான வாய்ப்பு கேடுகள் கொடுக்க இருக்கிறது. இந்த நிலவுகிற இந்த சூழலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்ல, அந்த அப்போது நான் சொல்ற வார்த்தை டிப்ரெஸ்ட் கிளாஸ் தான் அப்போ சொல்றேன் நான். அவர்களுக்கு மட்டுமல்ல, சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாத்துக்கும் அதுதான் இருக்கு என்றெல்லாம் அதுல வந்து விளக்கம் சொல்லுவார். அதுக்கான புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்திருப்பார் அவர். அது இன்னும் சொல்ல போனா அதுல கடைசியாக ஜாதி ஒழிப்பை பற்றி
மிக அந்த அறிக்கையினுடைய இறுதி கட்டம் ஜாதி ஒழிப்பு பற்றி தான் பேசும். அப்படி அந்த கருத்தை தான் அவர்களும் கொண்டு இருந்தார். ஆனா அவருக்கு நோக்கம் ஜாதி ஒழிப்பு என்பதில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தது, ஆர்வம் இருந்ததே தவிர ஜாதியின் அடிநிலை வரைக்கும் போய் அவங்களால சிந்திக்க முடியாமல் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற அளவில் மட்டும்தான் அதனுடைய ஆணி வேறாக இருக்கிற சாஸ்திரங்களை பற்றியோ புராணங்களை பற்றியோ வேதங்களை பற்றியோ அதை பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை, அதுல குழப்பங்கள் இருந்தது ரெண்டு பேருக்கும். ஒரு காலையில சொன்னது போல சர்பெட்டி தியாகராயர் பெரிய கடவுள் பக்தராக தான் இருந்தார். அந்த ஒரு நேரத்தில் ரெண்டு கார்பரேட்டர், இவரும் ஒரு உறுப்பினர் கார்பரேட்டர், அதாவது கவுன்சில் மெம்பரா இருந்தார் இவரு கார்பரேஷன்ல, அவரு மேயரா இருந்தாரு. அந்த நேரத்தில் பார்த்தசாரதி கோயிலுடைய குளத்தை சுத்தம் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் அகற்றிட்டு புது தண்ணீர் கொண்டு லாரியில ஊத்தணும்னு சொல்றாங்க. அப்ப சர்பெட்டி இவர் TM நாயர் சொல்றாரு, அது வேண்டாங்க, குழந்தைகள் விளையாடுறதுக்கு இடம் இல்லை, அது 4 ஏக்கரா 5 ஏக்கரா என்னமோ அந்த குளம், அதனால பேசாம மூடிட்டு மேல பூச்செடிகள் வச்சு குழந்தைங்க விளையாட விடலான்னு சொல்றாரு. உடனே அடப்பாவி அப்படின்னாரா, உடனே கோயில் குளத்தையே மூட சொல்றாங்க இந்த பாவி அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா இவருடைய மற்ற கருத்துக்கு ஒரு உடன்பட்டவராக இருந்தார். அதனாலதான் அவருக்கு அந்த கும்பாபிஷேகத்திற்கு அவர் பணம் 10,000 ரூபாய் கொடுத்துறாரு 1915ல 16ல. அதுக்கு அந்த கோயில் கும்பாபிஷேகம் கூட கேட்கறாங்க, 10,000 ரூபாய் தர்றாரு அவர். இன்றைக்கு மதிப்போடு நீங்க கணக்கு போடுங்க, இன்னைக்கு 10,000 இல்ல, 1916ல 10,000, 110 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000. அவ்வளவு கொடுத்தவரை கூட மேல மேடையில ஏற்றாமல் இவர் குமஸ்தாவ மேடையில கொண்டு உட்கார வச்சுட்டான், இவரை கீழே உட்கார சொல்லிட்டான், நீ சூத்திரன் இங்கேயே உட்காரு, அவர் ஐயர் மேல உட்காரட்டுன்னு சொல்லி மேடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இவர் 10,000 ரூபாய் கொடுத்தா வெண்தாடி வேந்தர் இல்ல, வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லுவாரு. இவர் எப்பயுமே வெள்ளையில தான் இருப்பாரு, வெள்ளை தான் அவருடைய உடை, எப்பவுமே ஷெர்வானி மாதிரி போட்டுதான் இருப்பாரு. மேயர் என்பதற்காக பிரிட்டிஷ் இளவரசர் இங்க வந்தபோது கூட அவரை வரவேற்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவரை மேயர் தான் வரவேற்கணும், அப்பதான் பழக்கம். மற்ற நாடுகளில் மேயருக்கு மிக உயரிய மரியாதை உண்டு. இங்க மேயர்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் மாதிரி நினைச்சு நடத்துறான், அங்க அப்படி இருக்காது. எனவே மேயர் தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அப்போ இவரு சரி, அதுக்கு என்னைக்கு தேதின்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி அங்கேயே அணிச்சிட்டு கருப்பு அங்கேயெல்லாம் அணிச்சிட்டு வரணும், அதுதான் என் வழக்கம் அப்படின்றாங்க. அப்படின்னா எங்க டெப்டி மேயரை கூட்டி போய்க்குங்க, நான் வேற உடையெல்லாம் போட மாட்டேன்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க இந்த உடையோட வர்றதுன்னா வர்றேன், இல்லைன்னா எங்க டெப்டி மேயரை கூட்டி போய் அவருக்கு என்ன உடைய போட்டுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெள்ளை உடையோடு அவரை வரவேற்பதற்கு அவருக்கு ஒரு விதிவிலக்காக கொடுத்து அவருக்கு அனுமதிச்சார். அந்த வெள்ளை உடையோடு இருப்பவர் தான் கீழே உட்கார வச்சிடறாங்க. கீழே சேர் போட்டு இல்லை, கீழே நிலத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதற்கு பின்னால் தான் போய் அவரும் 2 பேரும் உடனே கார் டிரைவர்கிட்ட சொன்னாராம், உடுப்பா நாயர் வீட்டுக்கு வண்டி விடுனாராம். அவனுக்கு பெரிய ஆச்சரியமா, கார் டிரைவர் 2 பேரும் எலியும் பூலியுமா இருக்கிறாங்க. அப்ப போய் பேசி அதற்கப்புறம் தான் இந்த அமைப்பு வருது. ஆனால் இவருக்கும் ஜாதி ஒழிப்பு மீது அக்கறை உண்டு, அவருக்கும் உண்டு. ஆனா 2 பேருக்கும் பார்வை வேறுபாடு தான். கடைசியா பெரியார் கூட பல இடத்துல சொல்லுவார், பார்ப்பனாதார் இயக்கம் என்பது என்னவா இருக்குதுன்னா, அரசியலில் பாப்பம் வரக்கூடாது மட்டும்தான் அவன் கொள்கையை தவிர சமூகத்தில் அவனுடைய உயர்நிலையை பற்றியோ அதை பற்றி நீங்க எப்போதும் அக்கறை கொண்டதில்லை. அவனை கூப்பிடுறீங்க, அவன் கால் விழுந்து கும்பிடுறீங்க, அவனை வச்சு கல்யாணம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா பார்ப்பனாதார் இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அரசு உத்தியோகத்துல மட்டும் இது சொல்லிட்டு இருந்தா இதை எப்படி நாங்க ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு தான் வச்சுக்கணும். அதனால கொஞ்சம் தூரம் வச்சுக்கிட்டே நான் உங்களோட பழகி கொண்டு இருக்கேன்னு பெரியார் சொல்லுவார். அப்படிதான் இருந்தது. ஆனாலும் ஒரு கருத்து வந்ததுக்கு அதான் இப்ப கொண்டு வந்தேன். அதாவது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் SILF, அந்த அவங்களுடைய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன்ல கூட அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் அடிக்குவேட் அண்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் வெல் அஸ், சும்மா ஒன்னே மட்டும் பிடிக்கிறேன், பை சோஷியல் எலிமினேஷன் அண்ட் ரெகனேஷன் வித் ஏ வியூ ஆஃப் அல்டிமேட் ஃபியூஷன் ஆஃப் ஆல் காஸ்ட் தான் சொல்றாங்க. எல்லா ஜாதிகளும் ஒருமைப்பட்ட ஒரு ஜாதியாக நாம் மாற வேண்டும் என்பது எங்களுடைய இறுதி நோக்கம் அப்படின்னு தான் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனே எழுதுறாங்க. அந்த மாதிரியான கருத்து இருந்தது. ஆனா அது ஒரு உறுதியான போக்கில் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அதோட தனியா நம்ம இன்னொரு இடத்துக்கு பெரியாருக்கு வந்துருவோம். பெரியார் காங்கிரஸ்காரராக இருந்தார். அவர் முதல்ல சேர்ந்த கட்சியை அவர் பார்ப்பனலாதார் இயக்கம்னு சொன்னார்ல, சென்னை மாகாண சங்கம், அதுல போய் சேர்ந்தப்ப 1917 அப்போ காங்கிரஸ் உறுப்பினர் ஆகவில்லை, பெரியார் ஆகல. 1907
சூரத்தில் நடந்த மாநாட்டுக்கு பெரியார் கலந்து கொள்கிறார். அப்ப இருந்து போயிட்டு இருக்காரு காங்கிரஸ் மாநாடு. ஆனா காங்கிரஸ் உறுப்பினராக அவர் மாறல. சூரத் மாநாடு ஒரு வகையில புகழ் பெற்றது, நீங்க கேட்டிருக்கலாம். அதுலதான் தலைமை தாங்கினவர் செருப்படுத்த அடிச்சார் இவரு திலகர். அந்த சுயராஜ்யமே என் பிறப்புரிமை என்று சொன்ன திலகர் அப்பதான் செருப்பு வீசிட்டதெல்லாம் நடந்தது காங்கிரஸ் மாநாட்டுல. அப்ப அதுல அப்ப இருந்து பெரியார் போயிட்டு இருக்காரு. எப்போ அவர் காங்கிரஸ்ல சேரணும்னு வந்ததுன்னா அவருடைய நண்பர்கள்லாம் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒன்னும் ராஜாஜி சேலம் சேர்மன், பெரியார் ஈரோடு சேர்மன், முனிசிபல் சேர்மன். அப்ப இந்த பக்கம் போறப்பெல்லாம் சொல்றது நீ காங்கிரஸ் அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. இன்னொருத்தர் வரதராஜன் நாயுடு, அவர் சேலத்துக்காரர் தான், அவரும் சொல்றாரு. ஆனா அதுக்கும் பெரியார் இணங்கி வரல. ஆனா 19 நடந்த அமிர்தசரஸ் மாநாட்டுக்கு போறாங்க. அந்த மாநாடு அதற்கு முன்னால் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருந்தது. அப்போ மாநாட்டுக்கு போன பெரியார் போய் அந்த பூங்காவினுடைய பாக்குன்னா பூங்கா தான், ஜாலியன் வாலா பூங்கா, அவ்வளவுதான். அது பாக்கே ஊர் இல்லை, லால் பாக்குன்னு சொல்லுவாங்கன்னா அது போலத்தான். அதுவும் இப்ப அங்க போய் பார்த்துட்டு அந்த பூங்காவில் இருக்க சுற்றுச்சுவர், துப்பாக்கி குண்டு பாய்ந்தது எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்த பின்னாலதான் நினைக்கிறாரு இனிமேலும் நாம் காங்கிரஸில் சேராமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ அதற்கு அப்புறம் தான் காங்கிரஸ் உறுப்பினராக அவர் மாறுறாரு. காங்கிரஸ் சேருவதற்கு ஒப்புதல் தர்றாரு. ஒப்புதல் தந்த உடனே அந்த ஆண்டு அவரு காங்கிரஸ் கட்சியினுடைய கோவை மாவட்ட தலைவராக, அப்போ ஈரோடு கோவை எல்லாம் ஒன்னா இருந்த காலம், திருப்பூர் எல்லாம், கோவை மாவட்ட தலைவராக வர்றாரு. அடுத்த ஆண்டு தான் காங்கிரஸ் முடிவு செய்கிறது கட்சியை எப்படி பிரிக்கலாம். இப்படியே கட்சி சென்னை மாகாண காங்கிரஸ், பம்பாய் மாகாண காங்கிரஸ், இப்படிதான் இருந்தது காங்கிரஸ். இல்ல மொழி வழியாக பிரிக்க வேண்டும் என்ற முடிவை 20 நடந்த நாக்பூர் மாநாட்டில் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மொழி வழியாக காங்கிரஸ் இருக்கட்டும். அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனியா உருவாக்குறாங்க. அது வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லை, சென்னை மாகாண காங்கிரஸ் தான் இருந்தது. அப்போ அந்த தமிழ்நாடு அமைக்கப்பட்ட, மொழி வழியில் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முதல் தலைவராக பெரியார் வர்றார். அவர் இருந்த காலம் பூராவுமே ஒரு 5 ஆண்டுகள் தான் இருந்தாரு. 3 ஆண்டுகள் தலைவர், 2 ஆண்டு பொதுச் செயலாளர் இருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு. அப்புறம் அவர் வெளியே போறாரு. வெளியே போறதும் சீட்டு கொடுக்கலான்னு போகல. அவர் கொள்கைக்கு இணங்கி வரவில்லை என்றதால் இது பார்ப்பன கூடாரம் ஆகிவிட்டது, அப்படிதான் இயங்குது அதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே போறாரு. இந்த இடையில் நடந்த சில நிகழ்ச்சிகள், காங்கிரஸ்காரராக இருந்த போது நடந்த ஒரு 2-3 நிகழ்ச்சி நான் அவங்களுக்கு சொல்லணும். இன்னும் வைக்கம் எல்லாம் கேள்விப்பட்டுதான், புதுசு இல்லை. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கலந்து கொண்ட போது காங்கிரஸ் தலைவர் தான் அவர், ஒன்றும் சுயமரியா இயக்கம் கண்ட பின்னால் இல்லை, காங்கிரஸ் தான் நடக்குது. அது 1924 மார்ச் மாசம் அங்க போறாரு. மார்ச் போராட்டம். அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து நடந்தது சேரன் மாதேவி குருகுலம், அதையும் கேள்விப்பட்டிருப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், திருப்பி நான் சொல்ல வேண்டியது ஒரு முறை. அது காங்கிரஸ் நிதியில் நடக்கிற தேசிய குருகுலம்னு சொல்றாங்க. அதை மக்களுக்கு, மாணவர்களுக்கு தேசிய உணர்வை ஊட்ட வேண்டும். தேசியம்னா இப்போ ஒரிஜினல் தேசியம் இல்லை, இந்திய தேசியம். அவங்களுக்கு இந்திய தேசிய உணர்வை ஊட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற குருகுலம். அதுல உணவு போடுறப்ப நம்ம மாணவர்களையும் பார்ப்பன மாணவர்களையும் பிரிச்சு போடுறாங்க. அதுல ஒரு மாணவராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மகன் சுந்தரம், பின்னால ஒரு முதலமைச்சர் இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அவருடைய மகன், அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மகனா இருந்தா கூட அவர்கிட்ட சொன்ன உடனே அவரு சொல்றாரு, பா என்கிட்ட வேணாம்ப்பா, அவர்கிட்ட சொல்லு, பெரியார்கிட்ட சொல்லு. அவரு சொல்லுவாரு, அவரு பெரியார் மொழி சொல்லுவாரு. அவர் உடனே பையன் சொன்னா பெத்தனாயிரத்துக்கு சிப்படா அப்படின்னு சொன்னாராம். அவர் தெலுங்கு தானே, அதுக்கு அப்படி சொல்லுவாரு. அப்புறம் பெரியார்கிட்ட சொல்றாங்க. அதை வரதராஜன் நாயுடும் பெரியார் சேர்ந்துதான். அப்போ வரதராஜன் நாயுடு தலைவராயிடுறாரு, பெரியார் பொதுச் செயலாளர். அப்போ அந்த நேரத்தில் தான் இது மன்னிக்கணும், அப்போ நடக்குது, அந்த பிரச்சனை நடக்குது. இவரு வரதராஜன் நாயுடு அப்போ என்ன அறிக்கை விடுறாருன்னா, தனித்தனியா சோறு போடுறாங்க, நம்ம பையனுங்களை சரிசமமா நடத்துறது இல்லை, எனவே யாரும் இதற்கு நன்கொடை தர வேண்டாம் அப்படின்னு அறிவிக்கிறார். குருகுலத்தில் சமநிலை உருகார வரைக்கும் யாரும் நன்கொடை தராதுன்னு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் அறிக்கை கொடுக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் குருகுலம் தான், வசூலித்து தோழர்கள் பணத்தை வச்சுட்டு இருங்க, அதுக்கப்புறம் சமத்துவம் விட்டால் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. 2 பேரும் சேர்ந்த போராட்டம் அதுக்கு ஒரு முடிவுக்கு வருது. கடைசியா அந்த ஆள் செத்து போயிட்டார், வாவேஸ்வய்யர்னு ஒருத்தர். வாவேஸ்வய்யர் தான் அந்த பெரிய ஒரு தேசபக்த திலகம் அப்படின்ற அவர் நடத்த வைக்கிறாங்க. பையனை பக்கத்துல உட்காந்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னவர் அவர்.
எங்க பையனும் அவங்க பையன் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியும். அதுவும் கடவுள் வாழ்த்து பாடுவாங்க இல்லைங்களா, நம்ம பையன் வந்து தேவாரம் திருவாசல் இருந்து படிக்க வேண்டியதுதான். அந்த பசங்க தான் சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி பாடுவாங்க, பாப்பார பசங்க. இப்படி எல்லாம் வேற்றுமை இருக்கிறது. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடாத வாவே செய்யற யாருன்னு சொல்லிடுறோம் உங்ககிட்ட. அவர் இங்கிலாந்துல வந்து இருந்தவர், பேரிஸ்டர் படிச்சுட்டு இருந்தவர். அப்போ இன்னொரு TS ராஜன் இன்னொரு பாப்பா இருந்தார். பின்னால் ராஜாஜி அமைச்சரவையில் கூட ஒரு அமைச்சரா இருந்தார். அவர் டாக்டர். அவர் வந்து இங்க MBBS முடிச்சுட்டு மேல்கல்விக்காக, மேற்பட்ட படிப்புக்காக இங்கிலாந்து போறாரு. அவர் ஐயங்கார். அவர் உடனே அதனால வந்து இவரால் சாப்பிட முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. வெஜிடேரியன் வீட்டுல போய் பேயிங் கெஸ்டா இருக்கிறாரு. காசு கொடுத்து சாப்பிட்றாரு, ரொம்ப செலவாகுது. ஒரு வாவேஸ் ஐயர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லாம் அவர்கிட்ட கூடுறாங்க, இந்திய மாணவர்கள்லாம். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னங்க ரொம்ப செலவாகுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆலோசனை சொல்ற, ஒன்றும் பேசாம நீ கறி சாப்பிடு இங்க வரைக்குங்கிறாரு. ஐயோ கறியா, என்னென்னமோ போடுவானே, பரவாயில்ல அதெல்லாம் சாப்பிடு, அங்க இந்தியாவில் போய் நம்ம சைவமா இருந்துக்கலாங்கிறாரு அவரு. இங்க மாட்டுக்கறியெல்லாம் பரவாயில்ல சாப்பிடுங்கிற, அங்க போய் பண்ணிக்கலாம்னாரு அவரு. அதை அவருடைய வாழ்க்கை வரல, எனது நினைவலைகள் எழுதியிருக்கார் TS ராஜா. அதுல சொல்றாரு, வாவே செய்யறத நான் ஆலோசனை கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நான் கறி சாப்பிட்டு தான் இருந்தேன், ஆனாலும் கூட எனக்கு மாமிசத்தின் மீது பற்று வரவே இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் எழுதுறாரு அவரு. அது தெரியாம உண்மையை சொல்லிவிட்டார், இல்லை மறைச்சிருப்பான். இப்போ தான் எழுதியிருக்க மாட்டான், அப்ப தையாம வெளிப்படையா எழுதிட்டான். அப்படி எழுதியிருக்கான். அவன் அங்க மாட்டுக்கறி தின்னுட்டு இருந்த வாவே செய்யர், நம்ம பையன் அவன் பையனும் பக்கத்தில் உட்காரக்கூடாதுங்கிறான். இங்க வந்து இந்த மாதிரி இருந்தப்போ அதற்கு எதிரான போராட்டம். இந்த ரெண்டு போராட்டம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இது வந்து வேற்றுமை பாராட்டுவதற்கு எதிரான போராட்டங்கள், உரிமை கேட்கிற போராட்டம். அதே காலகட்டம் தான் சுசீந்திரம் கோயில்ல, அப்போ திருவாங்கூர் அரசருடைய திருவாங்கூர் சமஸ்தானத்துல தான் சுசீந்திரம் கோயிலும் கூட. நான் இது கன்னியாகுமரி மாவட்டம், அங்கேயும் இந்த போராட்டம் நடக்குது. அதாவது கோயில் நுழைவு போராட்டம் மாதிரியாக நடத்துறாங்க. அதுவும் இந்த வீதி நடக்கிற போராட்டம் அங்கேயும் கூட. இப்படியான போராட்டத்தில் ஈடுபடுறப்ப எல்லாமே அவர் காங்கிரஸ்காரர்.